ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த காணொளியில் என் உண்மையான பேய் அனுபவத்தை தான் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் குழந்தைகளுக்கு நடக்கும் அபியூஸ் பற்றித்தான் முதலில் பேச வேண்டும் என்ற நினைப்பை கொண்டு வந்தது. ஒரு ஆசிரியர் செய்த கேடுகட்ட செயலால் இந்த காணொளியில் குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் தான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். தயவு செய்து அதை உங்களுக்கு சொல்லும் அறிவுரையோ அட்வைஸோ கிடையாது. இது பெற்றோருக்கான விழிப்புணர்வு. வாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதலில் நமக்கு குழந்தை பிறந்ததும் பெற்றோர் சந்தோஷத்தை விட அவர்கள் படிப்படியாக வளரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படும் நாம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நல்ல நண்பர்களாக மாற தவறிவிடுகிறோம். அவர்களுக்கு நாம் பெற்றோர்களாக இருந்து விடுகிறோம். என்றைக்கு நமக்கு கொடுத்து இருக்கும் அந்த பதவியான அம்மா அப்பா என்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்ல நண்பர்களாக எப்பொழுது மாறுகிறோமோ அன்று தான் குழந்தைகளுக்கும் நமக்கும் கூடுதல் நம்பிக்கை பிறக்கும். அந்த குழந்தையிடம் கேட்கும் போது உன்னுடைய சிறந்த நண்பர்கள் யார் என்று கேட்டால் நம்மை சொல்ல வேண்டும். அன்று தான் நாம் பெற்ற பலனை அடைந்தோம் என்ற அர்த்தம். குழந்தைகள் வளரும் போதே அந்த குழந்தையுடன் குழந்தையாக நாம் மாற வேண்டும். அவர்கள் எந்தெந்த வயதில் இருக்கிறார்களோ அந்த வயதினராக மாறினால்தான் அவர்களின் பிரச்சனைகள் என்ன என்று நமக்கு புரியும். ஒரு குழந்தையுடன் நாம் உண்மையாக பழகினால்தான் அவர்களின் சின்ன சின்ன அசைவாலேயே அவர்கள் சொல்ல நினைப்பது நமக்கு சுலபமாக தெரிந்துவிடும். அவர்கள் வாய்விட்டு சொல்லக்கூட தேவையில்லை. குழந்தைகளாக இருக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் நாம் எரிச்சல் அடைவோம். அப்படி ஆகாமல் அந்த குழந்தைகளுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே அவர்கள் வேறு ஒருவரிடம் அந்த கேள்விக்குண்டான பதிலை எதிர்பார்க்க மாட்டார்கள். நீங்கள் எதை பற்றியும் தெரிந்து கொள்ள எந்த நேரத்திலும் என்னிடம் கேளுங்கள், நான் பதில் சொல்வேன் கண்ணா என்ற நம்பிக்கையை குழந்தைகளுக்கு கொடுங்கள். அந்த கேள்வி எதை பற்றி இருந்தாலும் கூச்சப்படாமல் அதற்குண்டான பதிலை நாசுக்காக சொல்லுங்கள். நீங்களே சொல்வதற்கு தயங்கினால் அந்த கேள்வியில் உள்ள நல்லதை விட்டு கெட்டதை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள். ஏன் என்றால் குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்க தெரியாததால் அவர்கள் கெட்டு போக வாய்ப்பு உள்ளது. உங்களிடம் பேச அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலும் எதை பற்றியும் பேச பயப்படக்கூடாது. அப்படி பயந்தால் நாம் அவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இல்லை. அந்த பயத்தையும் மீறி அவர்கள் சொன்னால் அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அவர்கள் சொன்னதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்று ஆராய்ந்து அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட உதவி செய்ய வேண்டும். அப்படி எந்த நேரத்திலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த நம்பிக்கையான வார்த்தையே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மிடம் சொல்ல முன் வருவார்கள். நல்ல அம்மா அப்பாவாக இருப்பதை விட நல்ல நண்பர்களாக மாற வேண்டும். அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போதே இன்றைய தினம் என்னென்ன நடந்தது என்று கேட்டு பழக்கப்படுத்தி வையுங்கள். அந்த பழக்கமே அவர்களுக்கு நாளடைவில் எல்லாவற்றையும் நம்மிடம் சொல்ல ஆசைப்படுவார்கள். அதேபோல் குழந்தைகளுக்கு முடிவெடுக்கும் வயது வந்தவுடன் குடும்பத்தில் நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அவர்களையும் உட்கார வைத்து ஆலோசனை கேளுங்கள். ஆனால் நாம் தான் அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம். அதனால் தான் கஷ்டங்களை நம்மிடம் பேசாமல் தனக்குத்தானே வைத்து கொண்டு அவர்கள் தண்டனை கொடுத்து கொண்டு நினைத்து பார்க்க முடியாத முடிவெல்லாம் எடுக்கிறார்கள். நாம் இருந்தும் அவர்களை அனாதையாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு அயோக்கியனான வாத்தியார் என்கிற நல்ல பெயரை வைத்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு துன்பம் கொடுத்து இருக்கிறான் வருடமாக. அவனை பள்ளி மட்டும் இல்லை, அவனுக்கு துணை போன கேடுகெட்டவர்கள் மட்டுமில்லை, நாமும் ஒரு ஆளாகிவிட்டோம். அக்குழந்தைகளுக்கு நாம் அம்மா அப்பாவாக நடந்ததால் இந்த விளைவு. நல்ல நண்பர்களாக மாறி இருந்தால் முதலில் தொட்ட குழந்தையுடனே அவன் செயலுக்கு தண்டனை கிடைக்க வைத்திருப்போம். அப்பொழுதே மற்ற குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருப்போம். ஆணிவேரான நாமே அவர்களுக்கு பாதுகாப்பான தூணாக இருந்தால் குழந்தைகளுக்கு இந்த அவலம் வந்திருக்காது. நிறைய அம்மா அப்பாவிற்கு நேரமே இல்லை, நான் எப்படி அவர்களோடு நெருங்கி பழகி நண்பர்களாக மாறுவது, அவர்களுக்காகத்தானே நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்வார்கள். அது தப்பில்லை. அவர்களுக்காக கஷ்டப்படும் நாம் அவர்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதில்லை. அவர்கள் நம்மிடம் ஏதாவது கேட்க வந்தாலே எனக்கு இப்ப நேரம் இல்லை, அப்புறமா பேசலாம் என்று சொல்லும் நீங்கள், நாம் நம் குழந்தையிடம் அந்த அரை மணி நேரம் ஏன் ஒதுக்க கஷ்டப்படுகிறோம்? இந்த செல்போன் வந்ததிலிருந்து ஒரே வீட்டில் இருந்தும் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேச மாட்டேன் என்கிறோம். ஆளுக்கு ஒரு போனை வைத்துக்கொண்டு
ஏதோ தலையெழுத்து என்று பேசுகிறோம். இதனால் வந்த விளைவுதான் நம் குழந்தை படும் அவசை நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. இனிமேலாவது நம்மை நாமே மாற்றிக்கொண்டு எல்லோரும் குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களாக மாற முயற்சி செய்வோம். இனிமேலாவது குழந்தைகளுக்கு இது போல் செயல் நடக்கக்கூடாது. இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும். நான் சொன்னது சரி என்று தோன்றினால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.